ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உள்ளான மனுஷன் குணமாக்கப்படுதல், ஹீலிங் த இன்னர் மேன். ரட்சிப்பினுடைய தொடர் செயல்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து தேவன் செயல்படுகிறார், குமாரன் செயல்படுகிறார், ஆவியானவர் செயல்படுகிறார் என்று நாம் சிந்தித்தோம். எந்த விதத்தில்? முதலாவது, அவர் நம்மை சிட்சிக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை புடமிடுகிறார். மூன்றாவதாக, அவர் நம்மை வணைகிறார். நான்காவதாக, நம்மோடு கூட பேசுகிறார். ஐந்தாவதாக, அவர் உடன்படிக்கையை காக்கிறார். ஆறாவதாக, அவர் கடிந்து கொள்கிறார். கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம், அவர் நம்மை கவனிக்கிறார். இன்றைக்கு உள்ளான மனுஷனை அவர் குணமாக்குகிறார். வசனம் சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். உள்ளான மனுஷன் என்றால் என்ன? காலம் சென்ற நம்முடைய மூத்த சகோதரன் எமி செரியன் ஐயா அவருடைய இந்த இல்லஸ்ட்ரேஷன், இந்த ஓமை எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். சகோதர சபையினுடைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. என்ன? ஒரு மனிதன் 2 நாய் வளர்க்கிறார். ஒன்று வெள்ளை நாய், இன்னொன்று கருப்பு நாய். இந்த வெள்ளை நாய்க்கு அதிகமாக அவர் தீனி போடுகிறார், அது நன்றாக வளருகிறது. அந்த கருப்பு நாய் அவர் தீனி போடுகிறதில்லை, ஆகவே அது மெலிந்து அது போகிறது என்கிற ஒரு உவமையை அவர் சகோதர சபையினுடைய அருமையான பிள்ளைகளுக்கு விளங்கும்படியாக கூறுகிறார். இந்த உள்ளான மனுஷனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த புறம்பான மனுஷனுக்கு என்ன செய்கிறோம்? அப்படின்னா இந்த உள்ளான மனுஷன் என்றால் யார்? ரட்சிப்புல சில காரியங்களை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆத்துமாவில் அனுதினம் ரட்சிக்கப்படுகிறோம், சரீரத்தில் இனி ரட்சிக்கப்பட போகிறோம் என்றெல்லாம் அநேக வியாக்கியானங்கள் சொல்லி நம்முடைய பரிசுத்தமாகுதல் என்கிற பயணத்தை அவர்கள் வேறு திசைக்கு கொண்டு போகிற அநேக சத்தியங்கள் இந்த நாட்களிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நிக்கோலாய் மதம் என்ற ஒரு மதம் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியில நம்ம ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரீரம் இன்னும் மீட்படையல, அதனால சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கிறது. சரீரத்தில் நாம் பாவம் செய்தால் ஆவியையும் ஆத்மாவையும் பாதிக்காது என்று சொல்லுகிற அநேக காரியங்களில் ஒன்றுதான் இந்த நிக்கோலாய் மதம். வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்படி என்றால் முதலாவது நம்முடைய ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகி உங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்துமா இவைகளினால் மேன்மைப்படுத்த வேண்டும். சரீரம் பாவம் செய்தால் அது ஆத்துமா, ஆவி இணைந்துதான் அந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், உள்ளான மனுஷன் குணப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் என்றால் யார்? ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு உள்ளான மனிதன் இந்த பெயரை பெற்றிருக்கிற ஆவிக்குரிய மனிதனுக்கு அவனோடு கூட அவனுடைய மாம்சம் பயணம் செய்கிறது. ஆபிரகாம் புறப்பட்டார். ஆபிரகாமை மட்டும்தான் தேவன் அழைத்தார். ஆனால் ஆபிரகாமை அழைக்கும் போது லோத்து அவனோடு புறப்பட்டு வந்தான். லோத்து மாம்சத்துக்கு ஒப்புமையா இருக்கிறான். ஆகவே ஆதியாகமத்துல தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று வாசிக்கிறோம். லோத்து அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஒரு அழகான இடத்துக்கு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் பிரிந்து போன பின்பு ஆண்டவர் பேசுகிறார், உன் ஜாதியை நான் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று. ஆகவே இந்த மாம்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது, அதே வேளையிலே உங்களுடைய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உள்ளான மனுஷனுடைய குணமாக்குதல் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, வேதம் உள்ளான மனுஷனை குறித்து 3 இடங்களில் சொல்லுகிறது. முதலாவது வாசிக்கிறேன், ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். முதலாவது, உள்ளான மனுஷன் ஏங்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏங்க வேண்டும். அப்போ உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தில் ஆவலாக இருக்க வேண்டும். இரண்டாவது, 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சரியா? இரண்டாவது, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆகவே இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி பிரமாணத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் ஆவியில் பலப்பட வேண்டும். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட, இந்த உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நம்முடைய இருதயம் பரலோக தேவனோடு குமாரன் வழியாக இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கிற அனுபவத்தை எப்பொழுதும் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு இணைந்திருக்கிறார் என்ற சிந்தை எப்பொழுதும் விசுவாசிக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடன் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவருடைய பாடு மரணத்தை நாம் சுமந்து திரிகிறோம். அவருடைய பாடு மரணமும் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவதில் பெரும் பங்கு வகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை சார்ந்திருக்க நாம் பழக வேண்டும். இப்ப என்னுடைய உள்ளான மனுஷன் தேவன் நம்மை குணமாக்குகிறார். எப்பொழுது குணமாக்குகிறார் என்றால், என்னுடைய இருதயம் நொறுங்கப்பட வேண்டும். பாவத்தை குறித்த ஒரு பயம் வேண்டும். சரியா? அப்போ எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். முதலாவது, பாவத்திற்கான உணர்வடைதல் அவசியம். ரிப்பெண்டிங். உங்க உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டுமானால் அதில் இருக்கிறதான பாவத்துக்கான உணர்வு வேண்டும். ரிப்பெண்ட். இரண்டாவதாக, we should confess. பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இது என்ன இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறது போல இருக்கிறதே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அனுதினமும் நாம் ரட்சிப்பினுடைய இந்த செயல்களில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கன்ஃபஸ். நாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவது, தேவனிடத்தில் அந்த மன்னிப்பை அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, நம்முடைய கீழ்ப்படிதல். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், பயிற்சிக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், அந்த நிலைத்திருப்பதிலே நாம் பயிற்சி பெற வேண்டும். ஆவியின்படி நடக்க வேண்டும். தேவனை சேவிக்க வேண்டும். நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் குணமாக்கப்பட வேண்டும். சங்கீதம் 32 வாசிக்கிறோம், என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. எத்தனை பேர் அதை நீங்கள் ருசித்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவியில் ஏற்படுகிற சுகவீனம், உங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம், ரெண்டையுமே ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆவியில் ஏற்படுகிற பலவீனத்தையும் குணமாக்குகிறார், உங்களுடைய சரீர பலவீனத்தையும் குணமாக்குகிறார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். கண்டிப்பாக உங்களுடைய சரீர வியாதியையும் கர்த்தர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களுக்கு காரணமாக இருக்கிற துக்கங்களையும் ஆண்டவர் சுமக்கிறார். உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறாரா? உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் நாளுக்கு நாள் என்ன இன்புட் கொடுக்கிறீர்கள்? அந்த புறம்பான மனுஷன் அழிந்து போக வேண்டும். அப்பொழுது உங்களுடைய உள்ளான மனுஷன் குணமாக்கப்படும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே இணைந்து தேவனுக்கு நாங்கள் உடையவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். நாம் பரிசுத்தமாகுதல் என்கிற பெரும் பாதையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.